ஹலோ விவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மிதன ராசி ஆண்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும்? புதனின் ராசியான மிதன ராசியின் ஆண்கள் எதிலும் ஒட்டாத பாதரசம். புதன் ராசியான மிதன ராசியின் ஆண்கள் எதிலும் ஒட்டாத பாதரசம் போன்றவர்கள். இவர்கள் எங்கிருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி தங்களை தகவமைத்துக் கொண்டு அமைதியாக இயல்பாக உலா வருவார். அதனால் அவர்கள் அந்த சூழலை ஏற்றுக்கொண்டதாக நம்பிவிடக்கூடாது. அவர்களால் கடும் பனியிலும் உச்சி வெயிலிலும் அமைதியான முகபாவத்தோடு இருக்க இயலும். உணர்ச்சிவசப்பட்டு கொந்தளிக்க மாட்டார்கள். இதில் மிதனம் என்பதில் ஆணும் பெண்ணும் இருப்பதால் மிதனராசிக்காரர்களுக்கு பொதுவாக இரட்டை குணம் இருக்கும். எந்த சூழலிலும் புச்சாலித்தனமாக நடந்து கொள்வார்கள். அனாவசியமாக யாரையும் முகத்துக்கு நேராக கோபிக்க மாட்டார்கள். தங்களின் அதிருப்தியை வெளிக்காட்ட மாட்டார்கள். ஆனால் மனதில் வன்மம் வைத்துவிட்டால் கருவறுத்து விடுவார்கள். இவர்களை பகைத்துக் கொள்வது புச்சாலித்தனம் ஆகாது. சுருக்கென்று கோபித்துவிட்டு படக்கென்று மறந்து விடுவோர் மிதனராசி கிடையாது. இவர்களுக்கு யாரும் அந்நியரோ வேண்டியவரோ கிடையாது. சற்றென்று பழகிவிடுவார். சரளமாக உரையாடுவார். நாத்திகம் பேசுவார். ஆதிக்கம் பேசுவார். எந்த தலைப்பிலும் ஜோராக சான்றுகள் காட்டி பேசுவார். இதில் கெட்டிக்காரத்தனம். மிதனராசியினர் யாரிடமும் உத்தரவாதம் கொடுக்க மாட்டார்கள். கழுத்துப்பிடி இருந்தாலும் எழுத்துப்பிடி கூடாது என்பது இவர்களுக்கு நன்றாக தெரியும். எழுத்துப்பூர்வமாக எந்த உத்தரவாதமும் அளிக்க மாட்டார்கள். பேசும்போது கூட தான் மாட்டிக்கொள்ளாத வகையில் கவனமாக பேசுவர். சத்தியம், உறுதிமொழி என்பதெல்லாம் இவரது அகராதியில் கிடையாது. வாடிக்கையாளர்களை தனது பேச்சில் மயக்கிவிடுவர். வார்த்தை ஜாலக்காரர்கள். எழுத்து, குரல் தொடர்பான தொழில். மிதனராசியினர் எழுத்து தொடர்பான பணியில் ஈடுபடுவர். பத்திரிகையாளர், நாவலாசிரியர், கவிஞர், கட்டுரையாளர் போன்ற பணிகள் ஏற்புடையதாக இருக்கும். வியாழன் தொடர்பிருந்தால் இவர்களின் வாக்கில் நல்ல கருத்துக்களே இடம்பெறும். மத பிரசங்கிகளாக இருப்பார்கள். நட்சத்திர பேச்சாளராக இருப்பர். சனி தொடர்பிருந்தால் வசூகளும் ஏச்சி பேச்சுகளும் இடம்பெறும். சிலர் நல்ல சங்கீத வித்வானாக இருப்பர். பாடகராக புகழ் பெறுவர். புதன் பாதிக்கப்பட்டால் திக்குவாய் உண்டாகும். இதில் கணக்கு புலி. ஆம், டைகர் ஆஃப் மேத்ஸ் என்றுதான் சிலர் புகழ் அடைவர். கணக்கில் கெட்டிக்காரர்கள். சிலர் வங்கியில் பணிபுரிவர். சிலர் ஜோதிடர்களும் ஆவர். ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்கலாம். இவர்கள் பொதுவாக மணி லெண்டர், வட்டி வசூல் செய்தல் போன்றவை செய்வதில்லை. கணக்கு பிள்ளை, மேனேஜர் வேலைகள் செய்வதுண்டு. இதில் வாக்கு சாதுரியம். சிலர் நல்ல ஆசிரியர்களாக, விரிவுரையாளராக விளங்குவார்கள். நல்லாசிரியர் விருதும் பெறுவர். நல்ல கதை சொல்லிகள். கற்பனையும் உண்மையையும் கலந்து உருடாவிடுவதில் கெட்டிக்காரர்கள். பாதி உண்மையை வைத்துக்கொண்டு மீதியை கற்பனையை கலந்து மற்றவர்களை நம்ப வைத்து விடுவர். கருத்துகள் ஊறும் உள்ளம் இவர்கள். தொலைக்காட்சியில் பேட்டியெடுப்பவர். வானொலி பண்பலையில் பேசுபவர்கள். இவர்கள் மிதுன ராசிக்காரர்களாக இருக்க வாய்ப்புண்டு. இவர்கள் நான்ஸ்டாப்பாக பேச முடியும். இதில் புதன் ராசியினருக்கு மொழிகள் கற்பது எளிது. முக்கியமாக இந்த ராசிக்காரர்கள் சிலர் பல மாநிலத்துக்கும் சென்று பல மொழிகளில் பேச தெரிந்தவர்கள். பேச தெரிந்து வைத்திருப்பார்கள். சில பல மொழி படங்களை பார்த்து புரிந்து கொள்வார். படிக்கும் காலத்தில் புத்தக புழுக்களாக இருப்பர். பல துறை அறிவு, பன்மொழி தேர்ச்சி இவர்களின் தனிப்பண்புகள் ஆகும். மாஸ்டர் ஆஃப் நான் என்று சிலர் இருப்பதுண்டு. எப்படி இருந்தாலும் இவர்களுக்கு தெரியாத விஷயமே உலகத்தில் இல்லையோ என்று நம்மை நம்ப வைப்பதில் கில்லாடிகள். எப்போதும் எதையாவது படித்து கொண்டே இருப்பார்கள். 10-15 மாஸ்டர் டிகிரி வாங்குவோர் பெரும்பாலும் மிதனராசிக்காரராக இருப்பார். இதில் புதுமை நாட்டம். இவர்கள் புதுமை விரும்பிகள். அதிக காலம் யாரோடும் பழக மாட்டார்கள். புதிய தொழில்நுட்பம், பண்பாடு, பழக்க வழக்கம் இவற்றை அறிந்து கொள்வதில் ஆர்வம் இருக்கும். சில நிறுவனங்களுக்கு, கடைகளுக்கு தொடர்ந்து வந்து போகும் பழக்கம் வைத்திருப்பார். காரணம், அங்குள்ள விஷயங்களை, நடைமுறைகளை கூர்ந்து கவனித்து உள்வாங்கிக் கொள்வார். யாரிடமும் அறிமுகம் செய்து கொண்டு நட்புறவு கொண்டாடுவார். மன உறுதி படைத்தவர்கள். இவர்களுக்கு மன உறுதி அதிகம். அதாவது புத்தியின் வழி நடப்பவர்கள். அதனால் எந்த கெட்ட பழக்கம் இருந்தாலும் அதற்கு அடிமையாகி விடுவதில்லை. கெட்ட பழக்கம் இருப்பது கூட வெளியே பிறருக்கு தெரியாமல் இருக்கும். போதைக்கு அடிமையாகும் நிலைமை இவர்களிடம் இருக்க வாய்ப்பில்லை. இதில் காதல் தோல்வி கிடையாது. இவர்கள் எந்த பிரச்சனையையும் அறிவுக்கண் கொண்டு ஆராய்வதால் காதல் தோல்வி பாதிப்பு இவர்களுக்கு கிடையாது. சரி, நடந்துவிட்டது என்ற தெளிவை விரைவில் பெற்றுவிடுவர். அவமானம், தோல்வி வராமல் கவனமாக இருப்பர். பிரச்சனை வரும் முன்பே ஒதுங்கி விடுவர். நிறுவனத்திலோ, உறவிலோ, நட்பிலோ நல்லது கெட்டது நடக்கப் போவதை ஆரம்பத்தில் கண்டுபிடிப்பது இவராகத்தான் இருக்கும். தோல்வி ஏற்பட்டாலும் தோண்டு போகாமல் மீண்டு எழுவதற்கான காரண காரியங்களை ஆராயத் தொடங்கிவிடுவார். தோற்றப்பொழிவு. பிரகாசமான முகமும் அகலமான நெற்றியும் நீண்ட மூக்கும் உடையவர்கள். கண்கள் சற்று சிறியதாக இருக்கும். கண்களால் சிரிப்பதில் கெட்டிக்காரர்கள். சோகமாக இருப்பதை விரும்ப மாட்டார்கள். அதனால் எப்போதும் இவர்களின் முகம் பிரகாசமாக இருக்கும். சொற்கள் தெளிவாக இருக்கும். நமட்டு சிரிப்பு சிரிப்பர். எப்போதும் உதட்டிலும் கண்களிலும் கள்ள சிரிப்பு ஒளிந்திருக்கும். சராசரி உயரமும் மெலிந்த தேகமும் உடையவர்கள். உணவை ரசித்து ருசித்து சாப்பிடுவர். வேலைக்கு ஒரு உணவு என விரும்பி கேட்டு வாங்கி அல்லது தானே சமைத்து சாப்பிடுவர். இவர் நல்ல உணவு பிரியர் என்பது வெளியே பலருக்கும் தெரியாது. உணவில் என்ன இருக்கிறது, உடையில் என்ன இருக்கிறது என்பது போல காட்டிக்கொள்வார். ஆனால் உணவையும் உடையையும் பார்த்து தெரிவு செய்வார். பாதரசம் போல எதிலும் எவரிடத்திலும் ஒட்டாமல் நடந்து போய்
நடந்து போய்கொண்டே இருப்பார். ஆங்கிலத்தில் இந்த ராசிக்குரிய புதன் கிரகத்துக்கு பெயர் மெர்க்குரி. ஜாலியாக நண்பர்களுடன் சேர்ந்து அரட்டை கச்சேரி நடத்துவதில் கைத்தேர்ந்தவர்கள். மாற்றம் ஒன்றே மாறாதது கம்பெனி மாறிகள். கட்சி மாறிகள் பெரும்பாலும் மிதுன ராசிக்காரர்களாக இருக்கும். பழைய பஞ்சாங்கமாக இருக்க விரும்புவதில்லை. காலத்துக்கேற்ற புதிய கொள்கைகளை உடனே ஏற்றுக்கொள்வார். வருமானத்துக்குரிய வேலைகளாக பார்த்து தெரிவு செய்வார். லட்சியம், கொள்கை, தியாகம், தொண்டு, காதல், கத்திரிக்காய் என்பதில் இவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. வாழ்வது ஒரு முறை என்பதால் அதை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற கொள்கை உடையவர்கள். நாம் வாழ்ந்து மறைந்த பின்பு நம் மக்கள் நம்மை போற்ற வேண்டும், நினைக்க வேண்டும் என்பதில் இவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது. காதலும் கல்யாணமும் மிதுனராசி ஆண்கள் சுதந்திரமாக இருக்க விரும்புவர். அன்பு, பாசம், காதல் இவை இவர்களுக்கும் உண்டு. ஆனால் இவற்றால் இவர்களை கட்டுப்படுத்த யாராலும் முடியாது. இவர் நுட்பமாக நூதனமான முறையில் அன்பை பரிமாறுவார். அதை புரிந்து கொள்ள கொஞ்சம் புச்சால்தனம் வேண்டும். மலரினும் மெல்லிது காமம் சிலர்தன் செவித்தலைப்படுவார் என்ற குரலுக்கு உதாரணமாக வாழ்கின்றவர். கசக்காமல் காயப்படுத்தாமல் மலரை போல நடத்துவதில் கருத்தாக செயல்படுவார். இவர்கள் ஓரளவு வசதியான பெண்ணை அழகான பெண்களையே விரும்புவார். காதலில் ஏழ்மை, தியாகமெல்லாம் இவர்களிடம் கிடையாது. என்னால் உனக்கும் உன்னால் எனக்கும் என்ன நன்மை என்ற கணக்கு பார்த்து காதலிப்பார். திருமணமும் செய்வார். பெரும்பாலும் மிதுனராசிக்காரர்களின் மாமனார் மனைவி வசதியாக இருப்பார். பிள்ளைகள் சொகுசாக வாழ்வர். இவருக்கு ஆடம்பரமான சொகுசு வாழ்க்கையை விரும்புவார். பிறந்த வீடு ஏழ்மையானதாக இருந்தாலும் அங்கு பொறுமையாக இருந்து பின்பு கொஞ்சம் படித்து முன்னேறி நல்ல வேலையில் அமர்ந்ததும் பணக்கார வீட்டில் பெண் எடுத்து செல்வந்தர் வீட்டு சூழ்நிலையையும் சிறப்பாக கையாண்டு சமூகத்தில் உயர் அந்தஸ்தை பெற்றுவிடுவார். வாழ்க்கையை அளவாக அழகாக அனுபவிக்க பிறந்த புத்திசாலிதான் மிதுனராசி ஆண்கள். மொத்தத்தில் மிதுனராசி ஆண்கள் விரைவான சிந்தனையாளர்கள், வெளிப்படையானவர்கள், கற்பனை திறன் வாய்ந்தவர்கள். இவர்கள் அனுதாபிகள், நேசமானவர்கள், புத்திசாலிகள் மற்றும் சூழ்நிலைக்கேற்ப மாறிக்கொள்ளக்கூடியவர்கள். மற்றவர்களின் கருத்துக்களை புரிந்து கொள்வார்கள். ஆனாலும் ஒருதலைபட்சமான கருத்துடையர்கள். இது ஒரு காற்று ராசி. துலாம் மற்றும் கும்பராசியினரை போலவே மிதுனராசியினரும் ஒரு விஷயத்தை பற்றி ஆழமாக சிந்திப்பார்கள். மற்றவர்கள் எதிர்கொள்ள தயங்கும் பிரச்சனைக்கு சவாலாக பதிலளிக்கக்கூடியவர்கள் மற்றும் அவர்களின் பிரச்சனையை சரி செய்யவும் உதவுவார்கள். இதில் புதன் கிரகம் மிதுனராசியின் அதிபதியாகும். இக்கிரகம் தகவல் தொடர்பு, எழுத்து மற்றும் கல்வி ஆகியவற்றை குறிக்கிறது. உண்மையில் பூமிக்கு முன் இது சூரியனை சுற்றி வருவதால் இந்த ராசியினர் மிகவும் சுறுசுறுப்பாகவும் சுவாரஸ்யமானவர்களாகவும் மிகவும் திறமையானவர்களாகவும் சூழ்நிலைக்கு ஏற்றவர்களாகவும் இருப்பார்கள். புதனின் விரைவான மற்றும் சூழ்நிலையற்ற செயல்பாட்டால் இவர்களால் தொடர்ந்து ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்த இயலாது. இதனால் இவர்களை எளிதில் திசை திருப்ப முடியும். மிதுனத்தின் சின்னம் இரட்டையர்கள். அதனால் இவர்கள் இரட்டை ஆளுமை கொண்டவர்கள். குறிப்பாக மற்றவர்களிடத்தில் கருத்துக்களையும் யோசனைகளையும் பகிர்ந்து கொள்வதில் சிறந்து விளங்குவார்கள். இது இவர்களின் வலிமையான ஆளுமை பண்புகளில் ஒன்றாகும். நண்பர்கள், கூட்டாளர்கள் அல்லது வழிகாட்டிகளிடம் உண்மையான அன்பை செலுத்துவார்கள். இதில் காற்றாசி என்பதால் மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அக்கறை கொண்டது. முக்கியமான உலக பிரச்சனைகளை தெரிந்து கொள்ள தினமும் சிறிது நேரம் செலவழிப்பார்கள். பல்துறையில் ஆர்வமுள்ளவர்கள் என்பதால் திட்டங்களை செயல்படுத்தும் போது அனைவரையும் மனதில் நினைவு கொள்ள வேண்டும். சில சமயங்களில் பிரச்சனை இவர்களின் கைமீறி செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் கடைசி நிமிடத்தில் திட்டங்களை மாற்ற நேரிடும். முக்கியமாக மிதுனராசி ஆண்கள் வார்த்தைகளால் மற்றவர்களை உற்சாகப்படுத்துவார்கள் மற்றும் கவர்வார்கள். புத்திசாலிகள், வேடிக்கையானவர்கள், உற்சாகமானவர்கள் மற்றும் நகைச்சுவை உணர்வை கொண்டவர்கள். மிதுனராசி ஆண்கள் சொற்களை நேசிப்பதற்கும் அவர்களின் கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கும் பெயர் பெற்றவர்கள். இதில் மிதுனத்துடன் பொருந்தக்கூடிய இணக்கமான ராசிகள். மிதுனம் மகரத்துடன் மிகவும் இணக்கமானது. ஒத்த குணம் கொண்டவர்கள் மற்றும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பார்கள். மிதுனத்தின் கடினமான காலங்களில் மகரம் வழிநடத்த உதவும். இதில் மிதுனத்துடன் பொருந்தாத ராசி. மிதுனம் மற்றும் கடகம் ஒரு உறவை உருவாக்கும் போது சாத்தியமற்ற இரட்டையரை உருவாக்குகிறார்கள். இவ்விரு ராசியினரின் இணக்கத்தன்மை மிகவும் குறைவு. கடகத்தின் உணர்வுகளையும் யோசனைகளையும் மிதுனம் புரிந்து கொள்வதில் சிக்கல் உள்ளது மற்றும் மிகவும் வேறுபட்ட கருத்துடையது. உண்மையில் ஒருவருக்கொருவர் புரியாததால் அவர்களின் உறவு நிறைய பதற்றம் நிறைந்ததாகவே இருக்கும். மிதுனராசி குழந்தை பாக்கியம். இதில் மிதுனராசியில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் என்பதால் நல்ல பேச்சு திறமை கொண்டவர்கள், சாமர்த்தியாலி. இந்த ராசிக்காரர்கள் குழந்தை பிறப்பு சற்று தாமதமாகும். அவர்களின் அவசர முடிவால் அவர்கள் அவதிக்கு உள்ளாவார்கள். மேலும் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளின் ஆதரவையும் ஏற்கக்கூடும். குழந்தைகளால் மன வருத்தம், கடன்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. முதல் குழந்தை பிறந்தவுடன் வாழ்க்கை நல்ல முன்னேற்றமடையும். அழகாக அனைவரையும் ஈர்க்கும்படியான குழந்தை பிறக்கும். அலங்கார பிரியராக இருக்கும். உடை மற்றும் ஆபரணம் அனுபவிப்பதில் ஆர்வம் இருக்கும். சொகுசு வாழ்க்கையை விரும்புவார்கள். இரண்டாவதாக பிறக்கும் குழந்தை நல்ல ஒழுக்கத்துடன் இருப்பார்கள். பெரியோர்களை மதிக்கும் குணமும் நற்சிந்தனையும் கொண்டவர்களாக இருப்பார்கள். பணம் ஈட்டுவதில் நாட்டம் கொண்டவராக இருப்பார்கள். இருப்பினும் கடைசி காலத்தில் குழந்தைகளுடன் பேசும்போது பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பதன் மூலம் உறவுகளை பேண முடியும். வயோதிக காலத்தில் பிள்ளைகளிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து வாழ வேண்டிய சூழ்நிலை உண்டாகும்.
மிதுனராசி தொழில். மிதுனராசிக்காரர்கள் எந்த தொழிலை எடுத்தாலும் நீதி மற்றும் லாபத்துடன் செயல்பட்டு லாபம் ஈட்டுவார்கள். வங்கி, வட்டிக்கடை, நகை வணிகம், வழக்கறிஞர் பணி, ஆலோசகர் கமிஷன், ஏஜென்சி, ஒப்பந்தம், பால், நெய், வெண்ணெய் ஏற்றுமதி போன்றவைகளால் லாபம் உண்டு. இவர்களுக்கு விவசாயத்திலும் ஈடுபாடு இருக்கும். அவர்கள் முடிந்தவரை கடினமாக உழைக்காமல் ஸ்மார்ட் வேலைகளை தேர்ந்தெடுப்பார்கள். கணக்கியல், கணினி, அறிவியல் ஆராய்ச்சி, கதை சொல்லல் போன்றவற்றில் அவர்களின் திறன்கள் பிரகாசிக்கும். வெளிவட்டங்களில் பேசும் திறமையோடு எதையும் சாதிக்கும் ஆற்றல் இவர்களுக்கு இருப்பதால் எந்த ஒரு வேலையையும் சுலபமாக முடிப்பார்கள்.